தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சுமாரான உயரம், சிவந்த நிறம் கொண்ட தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் மீனை போன்ற கண்களையும் கூர்மை மிக்க நாசிகள் மட்டுமின்றி தனித்துவமான குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்ட தோற்றக்காரணிகளை உடையவர்தான் தற்போது மறைந்து இந்திய திரை உலகின் முதுபெரும் கலைஞரான அம்மா சவுகார் ஜானகி ஆவார். கன்னடம் தாய்மொழியாயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பன்மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 7 தலைமுறை கலைஞர்களோடு தனது தேர்ந்த நடிப்பால் மட்டுமின்றி தயாரிப்பாலும் பயணித்த கலை சாதனையாளர். வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளராக கலை வாழ்வை ஆரம்பித்து 300க்கும் மேற்பட்ட நாடகங்களில் மேடை ஏறியதுடன் சோகம், அழுகை கதாபாத்திர நாயகியாக முன்னர் தோன்றி பின்னர் காலங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரம் என முத்திரை பதித்தவர். ஜெமினி கணேசனால் அன்பு தங்கை என்றும், எம்ஜிஆரால் பண்பட்ட நடிகை எனவும், கருணாநிதியால் ஜப்பான் பொம்மை என வர்ணிக்கப்பட்டவர் மட்டுமின்றி 4 முதலமைச்சர்களுடன் இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவரும் ஆவார். கலை மாமணி, பத்மஸ்ரீ, வாழ்நாள் சாதனையாளர் என எண்ணற்ற விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். கலை நாயகியர் கிருஷ்ணகுமாரியின் மூத்த சகோதரி, வைஷ்ணவியின் பாசமிகு பாட்டி. இப்பேற்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் தன்னுள் உடையவரான அம்மா சவுகார் ஜானகி அவர்களின் பிறப்பு முதல் தற்போதைய மறைவு வரையிலான இதுவரை எங்கும் வெளியாகாத நினைவலைகள் போற்றும் அரிய தகவல்கள், குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1931ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியன்று கன்னட மொழி பேசும் மத்வா வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த தேகுமல்ல வெங்கோஜிராவ் மற்றும் சச்சி தேவி தம்பதியருக்கு ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள ராஜமன்றி என்ற பகுதியில் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி தேகுமல்ல ஜானகி எனும் இயற்பெயருடைய சவுகார் ஜானகி ஆவார். இவருடன் 3 சகோதரர்களும் 3 சகோதரிகள் என 6 பேர் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பினாலும் கண்டிப்பு மிகுந்த பேரன்பினால் வளர்க்கப்பட்ட ஜானகியின் தந்தை வெங்கோஜிராவ் அவர்கள் 3 ஆண்டுகள் காகித தயாரிப்பு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கல்வியை இங்கிலாந்தில் முறையாக பயின்று இந்தியா திரும்பிய நிலையில் பிராமண குலத்தில் பிறந்த ஒருவர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவது பாவம் என பார்க்கப்பட்ட அவ்வேளையில் வெளிநாடு சென்று வந்த வெங்கோஜிராவின் குடும்பத்தை சற்று ஒதுக்கி வைத்தனர் உறவினர்கள். இதன்பின் அதற்குரிய பரிகாரத்தை மேற்கொள்ளச் சொல்லி வெங்கோஜிராவை குடும்பத்தினர் வற்புறுத்த இதனை சற்றும் செவிமெடுக்காதவர் ராஜமன்றியில் பள்ளி படிப்பை மேற்கொண்டிருந்த தனது 7 குழந்தைகளை அழைத்து கொண்டு பணிச்சூழல் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் குடியேறினார். இதையடுத்து தனது பாசமிகு குழந்தைகளை பள்ளி கல்வியை தொடர இணைத்து விட்டவர் ஜானகி உள்ளிட்ட பெண் குழந்தைகளை சுதந்திர போராட்ட வீராங்கனையும் சமூக சேவகருமான டாக்டர் துர்காபாய் தேஷ்முக் தலைமையில் இயங்கி வந்த ஆந்திர மகிழா சபாவைச் சேர்ந்த பள்ளியில் கல்வி கற்க இணைத்தும் விட்டார். பள்ளியில் கற்ற ஆங்கிலத்தை விட இங்கிலாந்தில் படித்த தங்களது தந்தையிடமிருந்து பிள்ளைகள் கற்ற ஆங்கிலமானது பிற்காலங்களில் அவர்களது வளர்ச்சிக்கு பேருதவியாகத்தான் அமைந்து போனது. இந்த ஆங்கில புலமையை சவுகார் ஜானகி அவர்களிடம் நன்கு பார்க்கலாம். இயற்கையிலேயே கல்வியை விட கலைகளின் மீதே பேரார்வம் கொண்டிருந்த செல்லமகள் ஜானகியானவர் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டிய நாடகங்களில் ராதா ருக்மணி வேடங்களை ஏற்று சிறப்பித்தும் வந்தார். அப்போது வானொலியில் இடம்பெறும் சிறுவர்களுக்கான நாடகங்களில் தனது 12ஆம் வயதில் பள்ளியின் சார்பாக பங்கேற்று வந்த ஜானகியின் குரல் வளத்தை கண்டு வியந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் புதின பக்கம் எனும் வரிசையில் தெலுங்கு மொழியில் கதைகளை கூறும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்ற வாய்ப்பளித்தனர். இவ்வாறு பள்ளி கல்வி ஒருபுறம் எனில் வானொலியில்
கதைகள் கூறுவது என ஜானகியின் வளர்ப்பருவம் சென்று கொண்டிருந்த வேளையில்தான் சிறுமி ஜானகியின் குரல் வளத்தை கேட்டு ரசித்த விஜயா வாகினி ஸ்டுடியோ அதிபர் BN ரெட்டி அவர்கள் தனது அடுத்த தயாரிப்பான குணசுந்தரி கதா என்ற திரைப்படத்திற்கு கதையின் நாயகி தேவை என்ற அடிப்படையில் வானொலி நிகழ்ச்சி அமைப்பாளர்களின் அனுமதியின் பேரில் ஜானகியை சென்று பார்த்தவருக்கு ஆச்சரியமே நன்கு காத்திருந்தது. ஆம், வெறும் 13 வயதில் ஒடிசலான தேகத்துடன் சிவந்த நிறத்தில் காணப்பட்ட ஜானகியை கண்டவருக்கு தன்னுடைய கதைக்கேற்ற நாயகியின் தோற்ற பொலிவில் காணப்பட்டதால் தனது குணசுந்தரி கதா திரைப்படத்தில் நடிக்க உனக்கு விருப்பமா என சிறுமி ஜானகியிடம் அவர் கேட்க, சினிமா காண்பதே பாவம் என திரைப்படங்களை காண்பிக்காது வளர்ந்த குடும்பத்தில் பிறந்தவருக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாததால் சரி என்று தயாரிப்பாளர் BN ரெட்டியிடம் ஒப்புதல் தெரிவித்துவிட்டு வீட்டிற்கு வந்து தாயார் சச்சிதா தேவியிடம் கூற, அம்மாவானவர் ருத்ர தாண்டவமே ஆடிவிட்டார். ஏற்கனவே தந்தை வெங்கோஜி ராவ் வெளிநாடு சென்றுவிட்டு திரும்பிய காரணத்தினால் உறவினர்கள் ஒதுக்கி வைத்த நிலையில் அவருடைய மகளான ஜானகி சினிமாவில் தோன்றினால் குடும்பத்தின் நிலைமை என்னவாகும் என தாயார் ஒருபுறம் கொதிப்படைந்து கத்தி கூப்பாடு போட, உடன் பிறந்த அண்ணனானவர் பெல்ட்டால் நன்கு அடித்து தங்கை ஜானகியை தோம்சமே செய்துவிட்டார். மேற்கண்ட நிகழ்வோடு திரை வாய்ப்பு மட்டும் பறிபோகவில்லை, மிக ஆனந்தமாக பணி செய்து வந்த வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் பணியும் ஜானகியிடமிருந்து பறிக்கப்பட்டு முடக்கி போடப்பட்டார். குறைந்தபட்சம் பள்ளி படிப்பாவது ஜானகிக்கு கை கொடுக்குமே என தந்தை வெங்கோஜி ராவ் மகளின் கல்வி தரத்தை பள்ளி நிர்வாகத்திடம் விசாரிக்க, தங்கள் மகளுக்கு படிப்பு வராது, ஆனால் நடிப்புத்தான் வரும் என அவர்கள் கூற, இனிமேல் வீட்டில் வைத்திருந்தால் எங்காவது நாடகம், நடிப்பு, சினிமா என மகள் ஜானகி சென்று விடுவாரோ என்ற பயத்தில் குண்டூரைச் சேர்ந்த தங்களது உறவுக்காரரின் மகனான ரேடியோ பொறியாளர் ஸ்ரீனிவாச ராவ் என்பவருக்கு 1946ஆம் ஆண்டு ஜானகியின் 15ஆம் வயதில் வேகமாக திருமணத்தை நடத்தி முடித்தனர் பெற்றோர்கள். இதையடுத்து கணவருடன் விஜயவாடாவிற்கு குடியேறிய ஜானகிக்கு அடுத்த வருடமே யக்ஞ பிரபா என்ற மகள் பிறக்க ஒருவாறாக சென்ற குடும்பத்தில் வறுமை சூழ ஆரம்பித்தது. ஜானகியின் பெற்றோர் தங்களின் கடமை முடிந்துவிட்டது என அவர்கள் இருக்க, கணவர் ஸ்ரீனிவாச ராவு எந்த கெட்ட பழக்கமும் இன்றி நல்ல மனிதராக இருப்பினும் திருமணம் ஆகிவிட்டது, குழந்தையும் பிறந்துவிட்டது, எனவே சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுவது புருஷ லட்சணம் என்ற நிலையை அறியாதவராக, குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவராக பயணிக்க என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து வந்த 17 வயதே நிரம்பிய ஜானகியோ தனக்கு திருமணத்திற்கு முன்னர் வந்த சினிமா வாய்ப்பை கூறி தற்போதைய பொருளாதார தேவையை முன்னிட்டு முயன்று பார்க்கட்டுமா என கணவரிடம் அனுமதி கேட்க, பிரச்சனை ஏதும் இல்லையெனில் முயன்று பார் என அரைகுறை மனத்துடன் கணவர் பச்சை கொடி காட்ட, பின்னர் என்ன தனக்கு வாய்ப்பு தருவதாக கூறிய தயாரிப்பாளர் BN ரெட்டியின் அலுவலகம் நோக்கி கையில் 3 மாத குழந்தையுடன் பயணப்பட்டார் ஜானகி அவர்கள். இச்சூழலில் தன்னை தேடி வந்த ஜானகியின் நிலை கண்டு வருத்தமடைந்த தயாரிப்பாளர் BN ரெட்டி அவர்கள், திருமணம் ஆகாத பெண்களுக்கே சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பது என்பது தற்போது கடினமான சூழலாக உள்ள நிலையில், திருமணமாகி கையில் குழந்தையுடன் வாய்ப்பு தேடி வந்திருக்கும் உன்னுடைய நிலையை என்னவென்று கூற என சற்று தயங்கியவர், பின்னர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, தனது தம்பி நாகிரெட்டி தயாரிக்க உள்ள திரைப்படத்தில் வாய்ப்பு கேட்டு முயன்று பார் என சிபாரிசு செய்ய, நாகிரெட்டியை நேரில் பார்த்தவருக்கு இயக்குனர் LV பிரசாத் தலைமையில் ஸ்கிரீன் டெஸ்ட் மற்றும் வசனங்களை பேச கூறச் சொல்லி நடத்தப்பட்ட நேர்முக தேர்வில் வெற்றி கிட்டியது. ஆம், வானொலியில் நிகழ்ச்சி வர்ணனையாளராக கதை கூறி வந்தவருக்கு அப்பயிற்சியானது இந்நேர்முக தேர்வில் வெற்றி பெற உதவியது எனலாம். வெற்றி பெற்று விட்டோம், அடுத்து என்ன, கூட்டத்தில் ஒருவராக அல்லது சாமரம் வீசுபவராக என கதாபாத்திரம் கிடைக்கும் என காத்திருந்த ஜானகிக்கு மயக்கம் வராத குறையாக இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது எனலாம். ஆம், அது என்னவெனில் ஜானகி நினைத்தது போன்று சாதாரண வாய்ப்பில்லை, அவர் எதிர்பார்த்திராத ஹீரோயின் வாய்ப்புதான் அது. இதன் பேரில் 1950ஆம் ஆண்டு விஜயா பிக்சர்ஸ் தயாரிப்பில் LV பிரசாத் இயக்கத்தில் மனதேசம் என்ற திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக சிறு கதாபாத்திரம் ஏற்று நடித்த NT ராமாராவ் கதையின் ஹீரோவாக அறிமுகமான சவுகாரு என்ற திரைப்படத்தின் வாயிலாக சுப்புலு என்ற ஹீரோயின் வேடத்தை ஏற்று முதலில் தெலுங்கு திரை உலகில் அறிமுகமானார் ஜானகி அவர்கள்.
இத்திரைப்படம் வணிக ரீதியாக சற்று வெற்றி கண்டது. சவுகாரு கதை தழுவல்தான் 1965ஆம் ஆண்டு ஏவிஎம் ராஜன், விஜய நிர்மலா நடிப்பில் எங்க வீட்டு பெண் என்ற பெயரில் தமிழில் வெளியானது. இவ்வாறு இயக்குனர் எல்வி பிரசாத்தால் திரை வாழ்வில் திருப்புமுனை கண்ட ஜானகிக்கு சவுகாரு திரைப்படத்தின் மூலம் கிடைத்த வருவாயானது அச்சமயத்தில் குடும்பத்தின் பொருளாதார தேவைக்கு மட்டுமின்றி தன் குழந்தைகளின் பசி பிணியை போக்க பேருதவியாகத்தான் அமைந்து போனது. இதன் பின்னர் திரை வாய்ப்புகள் சரிவர அமையாத நிலையில் ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 3 பிள்ளைகள் தமிழ் திரைப்படமானது தெலுங்கில் முகுரு கொடுகலு என்ற பெயரில் வெளியாகவிருந்த நிலையில் அதில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஜானகிக்கு கையில் இருந்த பணமும் குடும்பச் சூழலால் காலியாக மீண்டும் வறுமை கோர பிடிக்குள் பிள்ளைகளோடு அகப்பட்டு கொண்டவர் பசி பிணியால் படப்பிடிப்பில் மயங்கி விழ ஜெமினி நிறுவனத்தில் பணியாற்றிய ஜெமினி கணேசன் அவரை காப்பாற்றியதுடன் படத்திற்காக பேசப்பட்ட முழு தொகையை அதிபர் எஸ் வாசனிடமிருந்து வாங்கி கொடுத்து உதவி அன்று முதல் ஜானகிக்கு பாசமிகு அண்ணனாகித்தான் போனார். இதையடுத்து சவுகாரு மற்றும் முகுரு கொடுகலு திரைப்படங்களின் வெற்றியை தொடர்ந்து ஜானகி அவர்களை தமிழ் திரை உலகமும் தன் பக்கம் வரவேற்கத்தான் ஆரம்பித்தது எனலாம். இதன் பேரில் 1952இல் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் அந்நிறுவனத்தின் அதிபர் டி.ஆர். சுந்தரம் இயக்கத்தில் வெளியான வளையாபதி என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகர் ஜி. முத்துகிருஷ்ணன் இணையாக சத்தியவதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அமைதி மிகுந்த நடிப்பால் தமிழக ரசிகர்களின் மனம் தொட்டார் ஜானகி அவர்கள். இவ்வாறு ஜானகி அவர்கள் தமிழ் திரை உலகில் அறிமுகமான வேளையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மனைவி வி.என். ஜானகியும் கலைத்துறையில் வலம் வந்து கொண்டிருந்ததால் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் ஜானகி நடித்து வெற்றி பெற்ற தெலுங்கு திரைப்படமான சவுகாரு என்ற பெயரை அடைமொழியாக மாறி ரசிகர்களால் சவுகார் ஜானகி என சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்படலானார். இதனையடுத்து 1954இல் வெளியான தேவகன்னிகா திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகில் முதலில் கால் பதித்த ஜானகி அவர்கள் தமிழை விட எண்ணற்ற தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் நடித்து வந்த வேளையில் உறவினர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டதுடன் அப்போது ஆதரவாக இருந்த கணவரின் குணமும் படிப்படியாக மாறித்தான் போனது. துயர்களுடன் பயணித்து வீழ்ந்தாலும் சரி, திரைப்படங்களில் நடிப்பது அறவே கூடாது என்ற அடிப்படையில் விலகிய உறவுகள் உதவி செய்யாவிடினும் மறைமுகமாக உபத்திரவங்களை தரத்தான் முயன்றனர். இது ஒருபுறம் எனில், ஹீரோயின் ஆயினும் ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் அளவுக்கு சோகமான ஏக்கம், வலி நிறைந்த துயர்மிக்க கதாபாத்திரங்களை தெலுங்கு மற்றும் கன்னட திரை உலகம் சவுகார் ஜானகிக்கு வழங்கி வந்த வேளையில் தமிழ் திரை உலகமும் அதற்கு சளைக்காத வகையில் வாய்ப்புகளை தந்த போதுதான் இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் எம்.ஆர். ராதா நடித்ததன் விளைவாக அவர் நடிப்பை கண்டு உண்மையிலும் அதுபோன்ற குணம் படைத்தவராக இருப்பாரோ என திரை உலகினர் பலரும் எம்.ஆர். ராதாவிற்கு வாய்ப்புகள் தர பயந்த வேளையில் 1958இல் வி.கே. ராமசாமி மற்றும் ஏ.பி. நாகராஜன் கூட்டணியில் உருவான ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் தயாரிப்பில் கே. சோமு இயக்கத்தில் உருவாகவிருந்த நல்ல இடத்து சம்பந்தம் என்ற திரைப்படத்தில் தோன்ற நடிக வேலுக்கு வி.கே. ராமசாமி வாய்ப்பளிக்க கதையின்படி முத்து என்கிற எம்.ஆர். ராதாவுக்கு இணையாக ரத்னம் என்ற ஹீரோயின் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க நாயகியர் பலரும் முன்வராத நிலையில் குடும்பத்தின் சூழல் காரணமாக பயந்த மனதுடன் சவுகார் ஜானகி நடிக்க என படப்பிடிப்புகள் ஆரம்பமாகின. ஒரு கட்டத்தில் படப்பிடிப்பின் போது பாட்டில் ஓடுகள் சவுகாரின் காலை பதப்பார்க்க, இதனால் பீரிட்டு வந்த இரத்தம் மற்றும் வலியின் காரணமாக அவர் துடிதுடிக்க உடனே அவ்விடத்திற்கு விரைந்து வந்த எம்.ஆர். ராதா அவர்கள் சவுகார் ஜானகியின் காயம்பட்ட காலை பிடித்து வெளியேறிய இரத்தத்தை தடுத்ததுடன் காயத்தை சுத்தம் செய்து மருந்து வைத்து கட்டிய நிகழ்வை கண்ட சவுகார் ஜானகி அவர்கள், அட, இப்படிப்பட்ட கருணையான மனிதரை தப்பாக நினைத்து விட்டோமே என மனம் வருந்தியதுடன் இதன் பின்னர் மிக இயல்பாக எம்.ஆர். ராதாவுடன் இணைந்து நடித்த இத்திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி கண்டது. இதனையடுத்து காவிரியின் கணவன், அபலை அஞ்சுகம், தாமரை குளம் என தொடர் திரைப்படங்களில் கதையின் நாயகியாக நடித்து வந்த சவுகார் ஜானகி ஆனவர் 1959இல் வெளியான அவள் யார் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடிக்கலானார். இதன் பின்னர் கே.ஏ. தங்கவேலுவுடன் நான் கண்ட சொர்க்கம்,
TS பாலையாவுடன் சின்ன மருமகள் என நடித்து வந்தவர். ஜெமினி கணேசனுடன், பாக்கியலட்சுமி, SS ராஜேந்திரனுடன் குமுதம் என தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்தும் வந்தார். மேற்கூறிய திரைப்படங்களில் இடம்பெற்ற மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலையும், மியா மியா பூனைக்குட்டி என்ற பாடலையும் அவ்வேளைய ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். ஏற்கனவே கூறியது போல அவள் யார் என்ற திரைப்படத்தின் மூலம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்த சவுகார் ஜானகியானவர் இதனைத் தொடர்ந்து பாவை விளக்கு, படிக்காத மேதை, பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும், பார் மகளை பார், பச்சை விளக்கு, மகாகவி காளிதாஸ், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, லக்ஷ்மி கல்யாணம், எங்க ஊர் ராஜா, பாபு என எண்ணற்ற திரைப்படங்களில் முத்திரை பதித்தவர். மேற்கூறிய திரைப்படங்களில் இடம்பெற்ற ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனை உள்ளிட்ட பாடல்கள் மூலம் தமிழக ரசிகர்களின் மனம் நிறைந்திருப்பார். இவ்வாறு நடிகர் திலகத்துடன் அமைதி வடிவான சோகமயமான கணவருக்கு கட்டுப்பட்ட மனைவியாக என கதாபாத்திரங்களை அதிகளவில் ஏற்று நடித்தவரை ரசிகர்கள் திரும்பி பார்த்து வியக்க வைத்த திரைப்படம் மட்டுமின்றி அமைதி கலந்த சவுகார் ஜானகியின் திரை வாழ்வில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தை வழங்கி புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற திரைப்படம்தான் புதிய பறவை ஆகும். 1964 சிவாஜி பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் சித்ரா என்ற மாடர்ன் பெண் பாடகி கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க சவுகார் ஜானகி சிவாஜி கணேசன் ஆதரவின் பேரில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போதே இதுவரை அமைதி அழுகை கதாபாத்திரத்தின் தோன்றி வந்த சவுகார் ஜானகி இக்கதாபாத்திரத்திற்கு எப்படி பொருந்துவார் என்ற ரீதியில் இதனை விரும்பாத இயக்குனர் தாதா மிர்ரசி அவர்கள் இப்படத்தின் ஹிட் பாடலான பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற பாடலில் நவநாகரிக மங்கையாக தோன்றி சவுகார் ஜானகி எவ்வாறு நடிப்பார் என சற்று குழப்பம் அடைந்த வேளையில்தான் ஹாங்காங்கிலிருந்து தான் வாங்கி வந்த கருப்பு நிற சேலையை தனது எண்ணப்படி கட்டிக்கொண்டு ஒய்யார கொண்டை மற்றும் கையில் மைக் என காட்சி தந்தவரை பார்த்து சபாஷ் என இயக்குனர் தாதா மிரசி சொல்லும் அளவுக்கு தனது தோற்ற பொலிவில் வியக்க வைத்ததுடன் அம்மா பி. சுசீலா அவர்களின் குரலுக்கேற்றாவாறு நடித்து ரசிகர்களையும் அட நம்ம சவுகார் ஜானகியா இவர் என பிரமிக்கும் அளவுக்கு ஸ்கோர் செய்திருப்பார். இத்திரைப்படம் 100 நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிகளை கண்டது. இழுத்து போர்த்தி கொண்டு சோகமயமாக அழுகை கோலத்துடன் இதுவரை காட்சி தந்து வந்த அம்மா சவுகார் ஜானகி அவர்கள் மேற்கூறிய புதிய பறவை என்ற திரைப்படத்தின் மூலம் தன்னால் அல்ட்ரா மாடர்ன் மங்கையாக சற்று நெகட்டிவ் ரோலில் நடிக்க முடியும் என நிரூபித்ததன் விளைவாக பேசும் தெய்வம் என்ற திரைப்படத்தில் பர்மிய பெண்ணாக சத்தியனுடன் இணைந்து பேபி ராணியுடன் பிள்ளை செல்வமே என்ற பாடலை மறைந்த அம்மா S. ஜானகியின் பின்னணியில் பாடி நடித்து சிறப்பித்திருப்பார். இதை போலவே உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் படித்த பணக்கார பெண் விமலாவாக மிடுக்குடன் தோன்றி கணவரின் காதலை அறிந்து கொள்வதற்காக கன்னத்தில் அறை வாங்கி வலியுடன் புரிந்து கொள்வதும் என தோன்றியவர் கண்மலர் என்ற திரைப்படத்தில் சற்று வாயாடி பெண் வடிவாக நடித்து வியக்கவும் வைத்திருப்பார். மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பணம் படைத்தவன் என்ற திரைப்படத்தில் KR விஜயாவுக்கு அடுத்து 2ஆம் ஹீரோயின் ரமா என்ற மாடர்ன் பெண் கதாபாத்திரத்தை ஏற்ற சவுகார் அவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி மற்றும் பாலி பாடலிசை கூட்டணியில் TMS பின்னணியில் ஒலித்த எக்காலத்திற்கும் ஏற்ற தத்துவ பாடலான கண் போன போக்கிலே என்ற பாடலில் RS மனோகருடன் இணைந்து வெஸ்டர்ன் நடனம் புரிந்திருப்பார். இதையடுத்து பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படத்தில் ஜீவா என்ற மனம் கவர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் ஒளி விளக்கு என்ற திரைப்படத்தில் நடிக்க திரைக்கலைஞர்களை படக்குழுவினர் தேர்வு செய்து வந்த வேளையில் அதில் இடம்பெற்ற சாந்தி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க விருப்பம் கொண்ட சவுகார் ஜானகியானவர் மக்கள் திலகத்திடம் அக்கதாபாத்திரத்தில் தோன்ற வாய்ப்பு கேட்க உடனே எம்ஜிஆரும் ஒப்புதல் தெரிவிக்க பின்னர் என்ன, ஏற்கனவே ஆந்திர முதலமைச்சர் NTRுடன் முதல் திரைப்படத்தில் நடித்தவர் என்ற கௌரவத்தை பெற்ற சவுகார் ஜானகி பணம் படைத்தவன், பெற்றால்தான் பிள்ளையா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் கால ஓட்டத்தால் தமிழக அரியணையில் அமர்ந்து முதலமைச்சரான எம்ஜிஆருடன் நடித்த பெருமைக்குரியவர் என்ற நிலையை எட்டியதுடன் மீண்டும் ஒளிவிளக்கு என்ற திரைப்படத்தின் வாயிலாக எம்ஜிஆருடனும் தனது மகள் வயதுடைய ஜெயலலிதாவுடன் நடித்தது என 3 முதலமைச்சர்களுடன் வலம் வந்த சிறப்புக்குரியவர் என்ற அந்தஸ்தையும் பெற்றவராவார்.
மேற்சொன்ன ஒளிவிளக்கு திரைப்படத்தில் MSV மற்றும் வாலி பாடலிசை கூட்டணியில் அம்மா பி. சுசீலா அவர்களின் பிரார்த்தனை பின்னணியில் ஒலித்த இறைவா உன் மாளிகையில் என்ற வேண்டுதல் பாடலில் ஆணையிடு ஆணையிடு என்ற உரக்க பாடி நடித்து திரைப்படம் பார்த்த ரசிகர்களை உணர்ச்சி பெருக்கில் அழ வைத்திருப்பார் சவுகார் ஜானகி அவர்கள். இதன் பின்னர் கால ஓட்டத்தால் உடல்நலம் குன்றி அமெரிக்க புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக தமிழக ரசிகர்கள் மட்டுமின்றி உலக ரசிகர்கள் அனைவரும் இப்பாடலை தெருவெங்கும் மட்டுமில்லாமல் வீடுகள் தோறும் ஒலிக்க வைத்த அன்பு நிகழ்வை மறந்திருக்க முடியாதுதான். இதையடுத்து உடல் நலம் தேறி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட எம்ஜிஆர் சவுகார் ஜானகி அவர்களை அழைத்து இப்பாடலில் நடித்ததை நினைவு கூர்ந்ததுடன் மனதார பாராட்டி தாங்கள் உண்மையில் ஒரு பண்பட்ட நடிகையம்மா என புகழாரமும் சூட்டிய சுவாரஸ்ய நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு. இவ்வாறு வெள்ளித்திரையில் எம்ஜிஆர் கூறியது போல பண்பட்ட நடிகையாக வலம் வந்தவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தரின் ராகினி கிரியேஷன்ஸ் என்ற நாடக குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டு மெழுகுவர்த்தி உள்ளிட்ட மேடை நாடகங்களில் நடித்ததன் விளைவாக காமெடி மற்றும் குணச்சித்திர நாயகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் பாலச்சந்தரின் பேரபிமானத்திற்கு ஆளானதுடன் அவருடைய இயக்கத்தில் வெளியான நாணல் என்ற திரைப்படத்தில் சாவித்ரி என்ற பிரதான கதாபாத்திரத்தை ஏற்றவர் வி. குமார் இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமி பின்னணியில் ஒலித்த குயில் கூவி துயில் எழுப்ப என்ற தொடக்க பாடலை மங்களகரமாக பாடி திரைப்படத்தை துவக்கி வைத்திருப்பார். இதனைத் தொடர்ந்து நீர்க்குமிழியில் டாக்டர் இந்திராவாக வரவு 8 செலவு 10 என்ற பட்ஜெட் பாடல் மட்டுமின்றி கூட்டு குடும்பத்தின் வலிமையை எடுத்துரைத்த ஆணிமுத்து வாங்கி வந்தேன் என்ற பாடல் ஒலித்த பாமா விஜயத்தில் ஹிந்தி பண்டிட் மகேஸ்வரன் மனைவி பார்வதியாக, அடுத்தாத்து அம்புஜத்த பார்த்தேளா என்று கணவர் கிட்டுவிடம் பெருமூச்சு விடும் பட்டு மாமியாக வெடுக் வெடுக்கென்று பேசும் கதாபாத்திரத்தில் எதிர் நீச்சல் என்ற திரைப்படத்தில் தோன்றிய சவுகார் அவர்கள் இரு கோடுகள் திரைப்படத்தில் கலெக்டர் ஜானகியாக தான் இழந்த மனவாழ்வை ஏற்க போராடும் கதாபாத்திரத்தில் ஜெயா எனும் ஜெயந்தியுடன் இணைந்து பாடிய புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் என்ற பாடலை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். இவ்வாறு சிவாஜி கணேசனுடன் நடித்த புதிய பறவை திரைப்படத்தின் வாயிலாக நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியவருக்கு கே. பாலச்சந்தர் கூட்டணியில் வந்த திரைப்படங்களால் பன்முக நடிப்பாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்பு நன்கே கிட்டியது. நடித்தது ஒரு புறம் எனில் தயாரிப்பிலும் கால்பதிக்க வேண்டும் என்ற ஆவல் சவுகார் ஜானகியை தொற்றிக்கொள்ள இதன் வடிவாக நிகார் ரஞ்சன் குப்தாவின் உத்தர் ஃபல்குனி என்ற ஹிந்தி திரைப்படத்தின் கதையை தழுவி கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான காவிய தலைவி என்ற திரைப்படத்தின் வாயிலாக தேவி என்ற தாயார் கதாபாத்திரத்தையும் கிருஷ்ணா என்ற மகள் கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிப்பால் மட்டுமின்றி இப்படத்தின் தயாரிப்பாளராகவும் மனம் தொட்டிருப்பார் சவுகார் அவர்கள். MSV கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் பி. சுசீலா பின்னணியில் ஒலித்த ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு என்ற ஹிட் பாடலை ரசிகர்கள் கண்டிப்பாக மறந்திருக்க இயலாதுதான். வெற்றி கண்ட இத்திரைப்படம் தமிழக அரசின் விருதையும் நன்கு வென்றது. பானுமதியுடன் அன்னை, வீணை S. பாலச்சந்தரின் நடு இரவில், ஏவிஎம் ராஜனுடன் சக்கரம் மற்றும் துணைவன், ஜெமினி கணேசனுடன் குழந்தை உள்ளம், தெய்வம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து வந்தவர் இதன் பின்னர் கால சுழற்சியால் அக்கா தாயார் கதாபாத்திரமாக ஜெய்சங்கருடன் மாணவன், கமலஹாசனுடன் சினிமா பைத்தியம், வெற்றி விழா, ஹே ராம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், சிவகுமாருடன் கண்ணன் ஒரு கை குழந்தை, ரஜினிகாந்துடன் தீ, கை கொடுக்கும் கை, சிவா உள்ளிட்ட திரைப்படங்களிலும், பிரபுவுடன் ஆனந்த், முரளியுடன் கீதாஞ்சலி, மம்முட்டியுடன் அழகன், அர்ஜுனுடன் கொண்டாட்டம், அஜித்துடன் தொடரும் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தவர். கே. பாலச்சந்தர், விசு மற்றும் ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவான தில்லு முள்ளு என்ற திரைப்படத்தில் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியபெருமாள் சந்திரன் மற்றும் இந்திரனாக தோன்றிய ரஜினிகாந்தின் தாயாராக நடிக்க ஒப்புக்கொண்டு படாத பாடுபடுவதும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியான தேங்காய் சீனிவாசனை ஏமாற்றுவதற்காக ரஜினிகாந்துடன் இணைந்து கொண்டு தண்ணீர் பைப் வழியே ஏறுவதும் அவரை ஏமாற்றி பெருமூச்சு விடும் மீனாட்சி துரைசாமி கதாபாத்திரத்தில் நடிப்பால் கலங்கடைத்திருப்பார் அம்மா சவுகார் ஜானகி அவர்கள். இக்கதாபாத்திரத்திற்கு வேறு எந்த திரை நாயகியையும் பொருத்தி பார்க்க ரசிகர்களால் முடியாதுதான்.
கார்த்தியுடன் தம்பி என 400க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் நடித்து வந்த அம்மா சௌகார் ஜானகி அவர்களுக்கு 2020ஆம் ஆண்டு சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோத் என்ற திரைப்படமே அவர் நடித்த இறுதி தமிழ் திரைப்படமாகும். இதைப்போல 2023ஆம் ஆண்டு வெளியான அன்னி மஞ்சி சகுனமுலே என்ற தெலுங்கு திரைப்படம்தான் அம்மா சௌகார் ஜானகி அவர்கள் உலக திரையரங்கில் நடித்த கடைசி படமாகும். வெள்ளித்திரை மட்டுமின்றி ஊரறிந்த ரகசியம், பெண், அக்ஷயா, கேளுங்க மாமியாரே, நீங்களும் மருமகள்தான் உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தவராவார். கன்னட சூப்பர் ஸ்டார் மறைந்த ராஜ்குமாரின் இணையாக, சகோதரியாக மற்றும் தாயாராக நடித்த கலை சிறப்புக்குரியவர் என்ற பெருமை அம்மா சௌகார் அவர்களையே சாரும். தமிழக அரசின் கலைமாமணி விருது, புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருது, தமிழக அரசின் சிறப்பு விருதுகள், கர்நாடக மாநில அரசு விருதுகள், ஆந்திர மாநில நந்தி விருதுகள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்நாள் சாதனையாளர் விருது என எண்ணற்ற விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதால் 2022ஆம் ஆண்டு கௌரவிக்கவும் பட்டார். சௌகார் ஜானகியின் தங்கையான கிருஷ்ணகுமாரியானவர் அவரை போல தமிழ், தெலுங்கு, கன்னடம் எனும் பன்மொழி நாயகியும் ஆவார். இவர் ஏற்கனவே மறைந்துவிட்டார். இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான அம்மா சௌகார் ஜானகி மற்றும் ஸ்ரீனிவாசராவ் தம்பதியருக்கு யக்ஞ பிரபா, சச்சிதேவி என்ற 2 மகள்களும் தம்பு என்ற ஒரு மகனும் உள்ளனர். இவர்களில் யக்ஞ பிரபா அவர்களின் பாச மகள்தான் கலை நாயகி வைஷ்ணவி ஆவார். பேத்தி வைஷ்ணவியானவர் பாட்டி சௌகார் ஜானகியின் கலை வாரிசாக அவரை போன்றே குணச்சித்திர வேடங்களை ஏற்று தென்னிந்திய திரை உலகில் வலம் வந்தவரும் கூட. இவ்வாறு சிறந்த பன்முக நாயகியாக, தயாரிப்பாளராக என கலைத்துறையில் மட்டுமின்றி சிறந்த மனைவியாக, பாசமிகு தாயாராக, நேசமிகு பாட்டியாக, சமையல் கலை நிபுணராக என இல்லற வாழ்விலும் பூரணத்துவம் பெற்றவராக மிகுந்த கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் இறுதி வரை வாழ்ந்து ஏனையோருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய அம்மா சௌகார் ஜானகி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக சென்னை மற்றும் பெங்களூருவில் வாழ்ந்து வந்த நிலையில்தான் வயது முதுமை, அதனால் ஏற்பட்ட உடல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர் அதற்குரிய சிகிச்சைகளை குடும்பத்தினரின் பெரும் அரவணைப்பின் பேரில் மேற்கொண்டு வந்த வேளையில் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியன்று தனது 94ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். ஏற்கனவே இசை மகாராணியாக ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து வந்த அம்மா எஸ் ஜானகி அவர்கள் மறைந்த நிலையில் தற்போது கலைகளின் காவிய தலைவியாக வாழ்ந்து வந்த முதுபெரும் கலைஞர் அம்மா சௌகார் ஜானகியும் மறைந்து போனது கலைத்துறைக்கு மட்டுமல்ல, அவரை நேசித்த ரசிகர்களுக்கும் பேரிழப்பாகும். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் தென்னிந்திய ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து உடலால் மறைந்து போனாலும் உள்ளத்தால் மறையாமல் வாழும் அம்மா சௌகார் ஜானகி அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை என்றும் மறையாது பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத கலை சாதனை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.